வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்ந்தது. சுங்கக் கட்டணம் 5 முதல் 55 ரூபாய் வரை அதிகரிப்பு. சென்னை கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகளின் போராட்டம் வாபஸ். பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது 3 பிரிவுகளில் வழக்குப் பதிவு. கலாஷேத்ரா விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. என்னை மன்னித்து விடுங்கள், நான் நலமாக இல்லை என்று வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததாக தகவல். திருச்சி விமான நிலையத்தில் பயணியிடமிருந்து துப்பாக்கி குண்டு பறிமுதல். உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தபோது கண்டுபிடிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். முருகபெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கும் பொது போக்குவரத்து வாகனங்களின் பதிவு இன்று முதல் ரத்து. சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. 16வது ஐபிஎல் சீசன் அகமதாபாத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. முதல் போட்டியில் குஜராத் அணியிடம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்கக் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. சென்னை புறநகர் பகுதியில் உள்ள பரனூர், வானகரம், சூரப்பட்டு, செங்குன்றம், பட்டறை, பெரும்புதூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்ந்தது. செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கார்களுக்கு 60 ரூபாயில் இருந்து 70 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது. இலகுரக வாகனங்களுக்கு 105 ரூபாயில் இருந்து 115 ரூபாயாகவும், லாரி மற்றும் பேருந்துகளுக்கு 205 ரூபாயில் இருந்து 240 ரூபாயாகவும், 3 சக்கர வாகனங்களுக்கு 225 ரூபாயில் இருந்து 260 ரூபாயாகவும் சுங்கக் கட்டணம் அதிகரித்துள்ளது. இதேபோல் 4 முதல் 6 சக்கர வாகனங்களுக்கு 325 ரூபாயில் இருந்து 375 ரூபாயாகவும், பிற வாகனங்களுக்கு 395 ரூபாயில் இருந்து 455 ரூபாயாகவும் சுங்கக் கட்டணம் உயர்ந்துள்ளது. கலாஷேத்ரா விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என தங்கள் மூலமாக தெரிவித்து அமைகிறேன். சென்னை அடையாறு கலாஷேத்ரா விவகாரத்தில் சுமார் 100 மாணவிகள் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமாரி தெரிவித்துள்ளார். அதான் 5 மணி நேரம் நான் மாணவிகள் எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க மாணவிகள். அதில் ஒரு 10 மாணவர்களும் இருந்தாங்க. தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கோம். அந்த அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணி அரசிடம் சமர்ப்பிக்க போகிறேன். மண்டேவே நான் அதை கொடுத்துடுவேன். அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம். சென்னை கலாஷேத்ரா மாணவிகள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். சென்னை கலாஷேத்ரா கல்லூரியில் உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 4 பேர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவி ஹரிபத்மன் என்ற உதவி பேராசிரியர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் ஹரிபத்மன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ஹரிபத்மனை கைது செய்து விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மாநில மகளிர் ஆணைய தலைவி குமரி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கலாஷேத்ரா மாணவிகள் அறிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் திமுக அரசு 34,579 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் நடப்பாண்டில் 40,299 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். ஐநா சபையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து பேசப்பட்டு இருப்பதாக கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை நம்ம ஸ்கூல் திட்டத்திற்காக 68 கோடியே 48 லட்சம் ரூபாய் கிடைத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை இந்த அரசு கைவிடாது என்றும் ஆசிரியர்கள் நலனில் இந்த அரசு அக்கறை கொண்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். மேலும் 10,143 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் குறைவான சேர்க்கை உள்ள பாடப்பிரிவுகள் நீக்கி புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், காமராஜர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு கல்லூரிகளில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் சேப்பாக்கம் வளாகத்தில் பெண்கள் விடுதி கட்டப்படும் என்றும் 5 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் மறைந்த எஸ்.டி. சோமசுந்தரத்தின் நூற்றாண்டு விழா சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், பழநெடுமாறன், முன்னாள் அமைச்சர்கள் H.V. ஹண்டே, செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, போர்வாள் மூலம் அதிமுகவையும் மக்களையும் காப்போம் என்று சூளுரைத்தார். இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அவர்களெல்லாம் அவர்களோடு இருந்து பணியாற்றி இந்த கழகத்தை வளர்த்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து என்றைக்கும் அழிக்க முடியாத கட்சியாக உருவாகியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எனக்கு முன்னாலே மருத்துவர் ஐயா H.V. ஹண்டே சொன்னார், போர்வாள் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டது என்று. இந்த போர்வாள் மூலமாக கழகத்தையும் காப்போம், மக்களையும் காப்போம். தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதுதான் சமத்துவ மக்கள் கட்சியின் நோக்கம் என்று நாகர்கோவிலில் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இலக்கு என்பது ஆட்சி அமைப்பதுதான். எந்த ஒரு இயக்கம் துவங்கினாலும் மக்கள் பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு சிறந்த திட்டங்களை வகுத்து செயல்பட்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அந்த திட்டங்களை செயல் வடிவமாக்குவதுதான் ஒரு இயக்கத்தின் கொள்கையாக இருக்கும், இலக்காகவும் இருக்கும். அந்த இலக்கில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஈரோட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய சமூக நீதி பாதுகாப்பு திராவிட மாடல் பரப்புரை மாநாடு கடலூரில் நிறைவுற்றது. திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் K.S. அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய கி. வீரமணி, தங்களது தொண்டர்கள் அசையும் சொத்துக்கள் என்றும் கொள்கை அசையா சொத்து என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய K.S. அழகிரி, சனாதானத்திற்கு எதிரான முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் டைல்ஸ் கற்கள் திடீரென்று வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையின் முன்புறத்தில் ஒட்டப்பட்டு இருந்த டைல்ஸ்கள் திடீரென்று பலத்த சத்தத்துடன் வெடித்து பெயர்ந்தன. இதனால் அச்சமடைந்த நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடினர். டைல்ஸ் வெடித்ததற்கான காரணம் தெரியாத நிலையில் மருத்துவமனையில் இருந்தவர்கள் குழப்பமடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள உதவி பத்திரப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் அதிகாரி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். காரைக்காலில் உள்ள பதிவுத்துறை உதவி பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுகள் மற்றும் பட்டா மாறுதல் செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. புகாருக்கு உள்ளான அலுவலரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். உதவி சார்பதிவாளர் சந்திரமோகன் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஐஐடி கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சச்சின்குமார் ஜெயின் என்பவர் சென்னை ஐஐடியில் PhD படித்து வந்தார். அவர் தனது நண்பர்களுடன் வேளச்சேரியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் ஐஐடிக்கு சென்ற சச்சின்குமார் ஜெயின் வீட்டுக்கு திரும்பி வந்து மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள், நான் நலமாக இல்லை என்று ஆங்கிலத்தில் அவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த தமிழக இளைஞர் உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் என்பவர் குடும்ப வறுமை காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு துபாய்க்கு வேலைக்காக சென்றுள்ளார். அவர் அண்மையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்து விட்டதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள கணேசன் குடும்பத்தினர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கணேசனின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தங்களை பேருந்தில் ஏற்றாமல் சென்றதால் சாலையில் குறுக்கே கற்களை வைத்து நரிக்குறவர் இன தம்பதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டியப்பனூர் பேருந்து நிலையத்தில் 3 குழந்தைகளுடன் நின்று கொண்டிருந்த அந்த தம்பதியை அந்த வழியாக சென்ற பேருந்து ஏற்றாமல் சென்றதாக கூறப்படுகிறது. போதையில் இருந்த அந்த தம்பதி ஆத்திரமடைந்து சாலையின் குறுக்கே கற்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களிடம் சமாதானம் பேசி பணம் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே காதலியை பார்க்கச் சென்ற இடத்தில் நரிக்குறவ இன இளைஞரை சங்கிலியால் கட்டி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடநெம்மேலியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மணிமங்கலம் சமத்துவபுரத்தில் உள்ள தனது காதலியை பார்ப்பதற்கு சென்றுள்ளார். அங்கு அந்த பெண்ணின் உறவினர்கள் வெங்கடேசனை சூழ்ந்து கொண்டு தாக்கியுள்ளனர். வெங்கடேசனின் கை கால்களை சங்கிலியால் கட்டி நாள் முழுக்க உட்கார வைத்து நூதன தண்டனை வழங்கினர். கோவையில் தனியாருக்கு சொந்தமான பயணிகள் பேருந்தை இளம்பெண் ஒருவர் ஓட்டி அசத்தி வருகிறார். கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற இளம்பெண் பார்மசி டிப்ளமா படித்துள்ளார். தந்தையின் ஓட்டுநர் தொழிலில் ஈர்க்கப்பட்டுள்ள ஷர்மிளா தற்பொழுது பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். காந்திபுரம் முதல் சோமனூர் வரைக்கு செல்லும் அந்த பேருந்தை ஷர்மிளா இயக்கி வருவது பெண்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து துப்பாக்கி குண்டு பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் செல்லவிருந்த விமான பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தோஷ் ராஜம் என்ற இளைஞர் வைத்திருந்த பயணியின் பையில் வெடிக்காத துப்பாக்கி குண்டு ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது மாணவரான தனது பேக்கில் துப்பாக்கி குண்டு எப்படி வந்தது என்று தெரியாது என்று சந்தோஷ் ராஜம் கூறியுள்ளார். துப்பாக்கி குண்டை பறிமுதல் செய்த விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலைப்பாதையை வலம் வந்தார். இந்த விழாவின் 5ஆம் நாளான நேற்று மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இரவு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி மலைப்பாதையை வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கும் பொது போக்குவரத்துக்கு சொந்தமான வாகனங்கள் முதல் அனைத்து வாகனங்களின் பதிவுகளும் இன்று முதல் ரத்து செய்யப்பட உள்ளன. பழைய வாகனங்களால் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு இன்று முதல் ஸ்கிராப்பிங் திட்டத்தை அமல்படுத்த உள்ளது. அதன்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சொந்தமான அனைத்து வாகனங்கள், போக்குவரத்து கழகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கும் மேலான வாகன பதிவுகள் ரத்து செய்யப்பட உள்ளன. இதில் ராணுவ மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறையினருக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழ் நகலை வழங்க வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை குஜராத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் இதுகுறித்து விவரங்கள் கேட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தும் அபராத தொகையை குஜராத் மாநில சட்டப்பணிகள் சேவை ஆணையத்திடம் 4 வாரங்களுக்குள் செலுத்தவும் குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL T20 தொடரின் முதல் போட்டியில் குஜராத் அணியிடம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்தது. 16வது IPL சீசன் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்ற முதல் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை அணியும் பாண்டியா தலைமையிலான குஜராத் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற குஜராத் பவுலிங்கை தேர்வு செய்தது. சென்னை அணியில் தொடக்க வீரர் ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு சிக்ஸர் மழை பொழிந்து 92 ரன்களில் ஆட்டமிழந்தார். சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் சேர்த்தது. பின்னர் ஆடிய குஜராத் அணியின் தொடக்க வீரர் கில் அரை சதம் அடித்தார். விஜய் சங்கர், ரிஷத் கான் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் கடைசி ஓவரின் 2வது பந்தில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் சென்னை தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி கேப்டன் தோனி கடைசி ஓவரில் ஒரு சிக்ஸர் விளாசினார். இதன் மூலம் சென்னை அணிக்காக மட்டும் 200 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை தோனி பெற்றார். இதுவரை IPL தொடரில் 230 சிக்ஸர்களை விளாசியுள்ள தோனி ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக 30 சிக்ஸர்களை அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது IPL தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. மொஹாலியில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் நிதிஷ் ராணா தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன. லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இந்த போட்டியில் KL ராகுல் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் வார்னர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்ந்தது. சுங்கக் கட்டணம் 5 முதல் 55 ரூபாய் வரை அதிகரிப்பு.
சென்னை கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகளின் போராட்டம் வாபஸ். பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கலாஷேத்ரா விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. என்னை மன்னித்து விடுங்கள், நான் நலமாக இல்லை என்று வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததாக தகவல். திருச்சி விமான நிலையத்தில் பயணியிடமிருந்து துப்பாக்கி குண்டு பறிமுதல். உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தபோது கண்டுபிடிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். முருகபெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கும் பொது போக்குவரத்து வாகனங்களின் பதிவு இன்று முதல் ரத்து. சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. 16வது IPL சீசன் அகமதாபாத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. முதல் போட்டியில் குஜராத் அணியிடம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.